இன்றைய செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500. புதிய விண்ணப்பங்கள் எப்போது? தமிழக அரசின் அதிரடி திட்டம் என்ன? தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு விவாதம் மகளிர் உரிமைத் தொகை குறித்த புதிய அப்டேட்டுகள் தான். தேர்தல் வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும்? புதிய விண்ணப்பங்கள் எப்போது திறக்கப்படும்? இந்த திட்டத்தில் வரப்போகும் அந்த முக்கிய மாற்றங்கள் என்னென்ன? முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தொடக்கமும் தற்போதைய நிலையும். தமிழக முதலமைச்சராக தளபதி விஜய் பதவியேற்ற பிறகு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திட்டம் மகளிர் உரிமைத் தொகை. தேர்தல் வாக்குறுதியில் அவர் குறிப்பிட்டது போல இந்த தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதில் அரசு மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. பலருக்கும் ஒரு சந்தேகம், ஏன் இன்னும் புதிய விண்ணப்பங்கள் பெறப்படவில்லை என்று. அதற்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால், தற்போதுள்ள திட்டத்தை அப்படியே தொடராமல் அதன் தரவுகளை முழுமையாக மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. எனவே புதிய விண்ணப்பங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், கடந்த திமுக ஆட்சியில் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் பலர் மேல்முறையீடு செய்திருந்தனர். தேர்தல் கட்டுப்பாடுகளால் அது நிலுவையில் இருந்தது. மே 15ஆம் தேதி அந்த பெண்களின் வங்கி கணக்குகளில் தலா ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. எந்தவித முன்னறிவிப்புமின்றி அரசு எடுத்த இந்த அதிரடி முடிவு பல குடும்பங்களுக்கு பெரும் உதவியாக அமைந்தது. தகுதியானவர்களை தேடி சென்று அரசு செய்யும் இந்த செயல்பாடு மக்களிடையே புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. ரூபாய் 2500 எப்போது? சவால்கள் என்ன? இப்போது முக்கியமான கேள்விக்கு வருவோம். ரூபாய் 2500 உயர்வு என்பது தற்போது சுமார் 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறார்கள். இந்த தொகையை ரூபாய் 2500 உயர்த்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக 23,400 கோடி நிதி தேவைப்படுகிறது. இதனை சரியாக கையாள அரசு நிதிநிலை அறிக்கை மற்றும் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசு மாநில அரசு ஊழியர் குடும்பங்களை தவிர்த்து உண்மையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தகுதி வரம்புகளை மாற்ற அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள். எனவே பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து புதிய அரசாணை வெளியான பிறகு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாத வாக்கில் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட வாய்ப்புகள் அதிகம். தகுதியான ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் இந்த உதவித்தொகை சென்று சேர வேண்டும் என்பதில் அரசு மிக உறுதியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சொன்னால், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நிதி ஆதாரங்களை சரியாக திட்டமிட்டு விஜய் தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் அடுத்த கட்ட மாற்றங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக மக்கள் காத்திருக்கின்றனர். அது குறித்து ஏதேனும் தகவல் வெளியானால் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மரியா நோவா நியூஸ் சேனலோடு.